உள்ளே ஒரு பகிரவன். நேரம் இரவு 8 மணி முதல் இரவு 11:30 வரை. நிகழ்விடம் ஹோட்டல் பெல்லா ஸ்டே, சென்னை பிரான்ச். பவித்ரா, ரீஜனல் மேனேஜர். ரேவதி, ஹோட்டல் பாதுகாப்பு தலைவி. அர்ஜுன், ஹோட்டல் கோ-ஓனர். மாயா, புதிதாக சேர்ந்த ஹவுஸ்கீப்பிங் ஸ்டாஃப். நிலோஃபர், சென்ட்ரல் ஹெட் ஃபீஸில் இருந்து வந்துள்ள ஆடிட்டிங் அதிகாரி. நிழல் மனிதன், ரகசியமாக தங்கியுள்ள ஒரு வாடிக்கையாளர். சிசிடிவி நெட்வொர்க் ஹேக்கர், அடையாளம் தெரியாத தொழில்நுட்ப வல்லுனர். கதை தொடக்கம். 8 மணி. பவித்ரா ஒரு நாள் போல் ஹோட்டல் தளங்களை பார்வையிட்டு வேலையின் மேற்பார்வையை கவனிக்கிறார். ஆனாலும் அந்த நாள் காற்றில் ஒரு வித்தியாசம். ரேவதி வந்து சொல்கிறார், கடைசி 2 நாட்களாக 707 ரூம்லேருந்து வீடியோ கவரேஜ் கிடையாதுங்க. நம்ம சிசிடிவி ஹார்ட்வேரே ஹேக் பண்ணிருக்காங்களா? பவித்ரா அதிர்ச்சி அடைகிறார். ரேவதி, இது உள்ளே இருந்து செய்யப்பட்ட வேலை போல் இருக்கு. மாயா வந்த பிறகு. 8:30. புதிய ஹவுஸ்கீப்பர் மாயா மிகவும் அமைதியாகவும் பணிவாகவும் வேலை செய்கிறாள். ஆனால் அவளது கண்கள் ஒரு அறிகுறி தருகின்றன. பவித்ரா அவளை கவனிக்கிறார். அதே நேரம் நிலோஃபர், ஹெட்ஃபீஸிலிருந்து வந்துள்ள ஆடிட்டிங் அதிகாரி, கேபினில் அர்ஜுனுடன் சந்திப்பு வைத்துள்ளார். நிலோஃபர், இந்த ஹோட்டலில் சில கணக்குகள் தவறாக செல்கிறது. மார்ச் மாதத்திலேயே ரூபாய் 6 லட்சம் செலவு ரசீதுகள் போலி. அர்ஜுன் அதிர்ந்து போகிறார். நாங்கள் இதை விசாரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பவித்ராவும் ரேவதியும் இந்த வழியில் இருக்காங்க. ரகசிய வீடியோ மற்றும் 2ஆம் முகம். 9 மணி. ரேவதி ஒரே ஒரு வீடியோ கிடைத்ததை காண்பிக்கிறார். அதில் மாயா யாருடனோ இரவில் சிக்கனமாக பேசுவது காணப்படுகிறது. அந்த நபர் முகம் தெரியவில்லை. ஆனால் அவர் பேசும் சத்தம் அதிகமான உரிமையோடு, அந்த பவித்ராவை நாம மூடி செய்யணும். பழைய நாயகி அவதாம். ஆனா இப்ப நமக்கு இடையூறா இருக்கிறாள். பவித்ரா நடுங்குகிறார். மாயாவின் இரட்டை முகம். 10 மணி. பவித்ரா மாயாவை நேரடியாக சந்திக்கிறார். பவித்ரா, மாயா, நீ யார்? யாருக்காக வேலை செய்ற? மாயா அமைதியாக பேசுகிறாள். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் பவித்ரா மேடம். நீங்க தான் அந்த சென்னை பிரான்ச் முன்னாள் வேலைக்காரரா இருந்த தீபாவை வேலை விட்டு அனுப்ப சொன்னது. நம்ம அக்காவுக்கு நீங்க செய்த அதிர்ச்சி இன்னும் மாறல. பவித்ரா அதிர்ச்சி அடைகிறார். தீபா, அவள் பெயரை 5 வருடத்துக்கு முன்னால் மட்டும் கேட்டிருக்கிறார். அந்த பெண் பிழை செய்ததால் அவளால் ஹோட்டலுக்கே பாதுகாப்பு சிக்கல் வந்தது. பவித்ரா அதிகாரப்பூர்வமாக வேலை நிறுத்த சொன்னாள். அர்ஜுனின் மௌன வழிகாட்டல். 10:30. அந்த இரவில் பவித்ரா மனம் பதறிய நிலையில் ஹெலிபூல் அருகே நின்று கொண்டிருக்கிறார். அர்ஜுன் மௌனமாக அவரிடம் வருகிறார். அருகில் நின்று சொல்கிறார், பவித்ரா, ஒவ்வொரு நிழலும் உண்மையிலேயே நிழல் இல்ல. சில நேரம் அது நமக்குள் மறைந்த பயத்துக்கே பிரதிபலிப்பு மாதிரி இருக்கும். நீ தூக்கி எரிஞ்சாதான் அந்த பயம் தோற்கும். அந்த வார்த்தைகள் பவித்ராவிற்குள் சக்தியை கொடுக்கிறது. நிழல் மனிதனை நேரில் எதிர்கொள்வது. ரேவதி ஹேக்கருடன் சேர்ந்து லேட்டஸ்ட் ஹிட் லொகேஷனை கண்டுபிடிக்கிறார். 707 ரூம் அல்ல, 809. அங்கு சென்று அவர்கள் கதவை திறக்கிறார்கள். ஒரு மூடிய முகம், வாடிக்கையாளர் போல தோன்றும் நபர், பேக் பின் ஒரு லேப்டாப்புடன். அவனது முகத்தை கண்டுபிடித்த பவித்ரா அதிர்ச்சி அடைகிறார். அது தீபாவின் கணவர், முன்னாள் பாதுகாப்பு மேனேஜர், பணி நிறுத்தப்பட்டவர். ஆணியின் பின்னால் இருக்கும் 2வது முகம் அவர்தான். ரிவெஞ்ச் மிஷன். 11:25 PM. ரேவதி அவரை கைது செய்ய காவல்துறையை அழைக்கிறார். மாயா வேலை விட்டு செல்கிறாள், பவித்ராவிடம் மன்னிப்பு கேட்காமல். ஆனால் அவளது கண்களில் உணர்ச்சி. அர்ஜுன் பவித்ராவிடம் மெதுவான பரிவு காட்டுகிறார். இனி நாம இருவரும் காத்திருக்க மாட்டோம். நிலோஃபர் ஹெட்ஃபீஸிற்கு அடுத்த ரிப்போர்ட் அனுப்புகிறார். பவித்ரா நல்ல நிர்வாகி மட்டுமல்ல, உணர்ச்சி உண்மையையும் காப்பவரும். ஒரு கருப்பு பேருந்தில் யாரோ ஒருத்தர் ஹோட்டலை பார்க்கிறார்கள். பழைய ஒருவரை தெரியவில்லை, ஆனால் முகத்தில் ஒரு அழகு புன்னகை. இதுவா என் அடுத்த நிலம்?